குழந்தை ஆறுதல் சொன்னான் சுவாமிநாதன். அதனால நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பயப்படணும்னா அந்த ஆச்சாரியால் தான் பயந்துருக்கணும். இந்த குழந்தையை கொண்டு இங்க வைக்கிறமே, இதனால இந்த பீடத்துக்கு ஏதானும் சரியா வருமா, நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னு அவான்னா பயப்படணும். அவளே நம்ம தான் எப்போ நான் தான் தீர்மானம் பண்ணிட்டோளே, இதுல இருந்தே தெரியறது நமக்கு அந்த தகுதி இல்லைன்னா கூட அவா தீர்மானம் பண்ணி வரிச்சுட்டதுனாலே நமக்கு அந்த யோகிதை வந்துடும், தகுதி வந்துடும். அதனால நான் பூர்ணமா நம்புறேம்மா, குருட்ட நம்புறேன், இந்த குரு கிருபையை நம்புறேன், குரு அனுகிரகத்தை நம்புறேன். அதனால நீங்க தைரியமா நீங்களும் அதை நம்பி விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, பெரியவாள்கிட்ட பேசி யாரானும் ஜெயிக்க முடியுமா? அப்பா அம்மா ஒரு வழியா கன்வின்ஸ் ஆனா, சரி இந்த குழந்தையே இவ்வளவு தைரியமா சொல்றதே, இதுதான் ஈஸ்வர நீதி ஈஸ்வர சங்கல்பம்னு இருந்தா நம்ம யாரோ என்ன பண்றதுக்கு? அதனால நம்ம எல்லாம் சாட்சி மாத்திரமா கருவி மாத்திரமா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவளும் எவ்வளவு தெளிஞ்ச ஞானியா இருந்தா அப்படி எல்லாம் சடக்குன்னு உடனே எல்லாத்தையும் விட்டுற முடியும். ஆச்சரியம் என்னன்னு, அன்னைக்கு பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அவ லைஃப்ல இந்த பெரியவாளை இந்த குழந்தைய பார்க்கவே இல்லை. எங்கேயாலும் தள்ளிகளே இருந்து பார்த்துருப்பாளோ என்னமோ, நேருக்கு நேர் பார்த்து பேசி ஒண்ணுமே பண்ணல. நாமெல்லாம் தான் உலகத்துல அந்த பெரியவாளோட அந்த திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை பெரியவா 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 பெரியவான்னு பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டோம். ராத்திரி இல்லை, பகல் இல்லை, இங்கே இல்லை, அங்க இல்லை, இப்போ இல்லை, அப்போ இல்லை, பல விதங்களையும் அவளோட உறவாடினோம். ஆனா அப்பேற்பட்ட அந்த பொக்கிஷத்தை உலகுக்கு வாரி கொடுத்த அந்த மகாலட்சுமி அம்மாவும் சுப்பிரமணிய சாஸ்திரியிடம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்க்கல. அப்படின்னா எப்பேற்பட்ட தியாகிகளா இருக்கணும். அவசியம் பிராதஸ்மரணையில ஏந்துன்னு அந்த மகாலட்சுமி அம்மாவையும் அந்த சுப்பிரமணிய சாஸ்திரியை தான் நினைக்கணும். அவ பண்ணின உபகாரம் உலகத்துக்கு இப்பேற்பட்ட மகான் கிடைச்ச, தர்மத்துக்கு இப்பேற்பட்ட நல்ல காலம் பொருந்தது. அப்படி அவளோட சம்மதத்தோட கலவைங்கிற இடத்துல பராப வருஷம் மாசி மாசம் 2ஆம் தேதி, அதாவது 1907ஆம் வருஷம் பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி காஞ்சி காமகோடி பீடத்தோட 68வது பீடாதிபதிகளா ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட இந்த சுவாமிநாதன் குழந்தைக்கு சந்நியாசாசிரமம் கொடுக்கப்பட்டது. சந்நியாசாசிரமம் வாங்கிட்ட அந்த குழந்தை பெரியவா பெரியவாங்கிற திருநாமத்தோட, எல்லாரும் அன்பா அழைக்கிற பெரியவாங்கிற திருநாமத்தோட தன்னோட குரு பரமகுரு 2 பேரும் சித்தி ஆயிருந்ததுனால 8 நாள் வித்தியாசத்துல அவளுக்கு கிரமமா அதிஷ்டான ஸ்தாபிதம் பண்ணி அவளுக்கு உண்டான காரியங்கள்லாம் இருக்கே வைதிகமான எல்லாத்தையும் முடிச்சுண்டு நேர கும்பகோணத்துக்கு போனா. கும்பகோணத்துல 1907ஆம் வருஷம் மே மாசம் 9ஆம் தேதி, தமிழ் வருஷத்துல பிலவங்க வருஷம் சித்திர மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காஞ்சி காமகோட்டி சர்வஜ்ஞ பீடத்தோட 68வது பீடாதிபதியா பெரியவாளுக்கு வெகு விமரிசையா பட்டாபிஷேகம் நடந்தது. காஞ்சி காமகோடி பீடம் அப்படிங்கிறது 2500 வருஷத்துக்கு முன்னால சர்வஜ்ஞ பீடத்தை ஆச்சாரியர் காஞ்சிபுரத்துல தான் ஸ்தாபிதம் பண்ணினதா பிராச்சீன சங்கர விஜயங்கள்லாம் சொல்றது. ஏன் ஆச்சாரியர் சர்வஜ்ஞ பீடத்தை காஞ்சிபுரத்துல ஸ்தாபிதம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, 2 இடத்துல அந்த காலத்துல பண்டிதர்கள் நிறைஞ்ச இடம், அறிஞர்கள் நிறைஞ்ச இடமா 2 இருந்தது. ஒன்னும் காஷ்மீரம், இன்னொன்னு காஞ்சி. நமக்கு தமிழ்லயே உண்டு. காஞ்சிபுரத்தோட பெருமை என்ன அப்படின்னர், காஞ்சிபுரத்துல அறிஞர்கள் தான். சோழ நாடு சோறுடைத்து அப்படிலாம் சொல்லுவோம், பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படிங்கிறாப்புல தொண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்சிபுரம் என்ற சான்றோர் உடைத்து அப்படிங்கிறது. அதாவது படிச்சவாழ்லாம் சான்றோர்கள்லாம் அறிஞர்கள்லாம் நிறைஞ்சது இந்த தொண்டை நாட்டுல தான், இந்த காஞ்சி மண்டலத்துல தான். அதனால இந்த காஞ்சிபுரமும் தொண்டை நாடு அறிஞர்கள் நிறைஞ்ச நாடா இருந்ததுனால சர்வஜ்ஞ பீடத்தை எங்க தீர்மானம் பண்ண முடியும், எங்க ஸ்தாபிதம் பண்ண முடியும், எங்கெல்லாம் அறிஞர்கள் நிறைஞ்சிருக்காளோ அந்த இடத்துல தான். அதனாலதான் ஆச்சாரியால் அதுக்கும் மேல இந்த காஞ்சிபுரம்ங்கிறது வைஷ்ணவத்துக்காகட்டும், சைவத்துக்காகட்டும், சாக்தத்துக்காகட்டும், இன்னும் எல்லா சம்பிரதாயத்துக்கும் பெரிய ராஜதானியாவே இருக்கு. இது மோட்சபுரியில ஒண்ணு. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 மோட்சபுரிகள்ல ஒரு மோட்சபுரி இந்த காஞ்சி. அந்த 7 மோட்சபுரியில 6 வடக்கு இருக்கு, ஒன்னே ஒண்ணு காஞ்சி இங்க தெற்கு இருக்கு. அதனால இந்த தட்சிண திக்குக்கு ரொம்ப முக்கிய கேந்திரமா இந்த காஞ்சியை தான் ஆச்சாரியால் செலக்ட் பண்ணியிருப்பா, அங்கதான் பண்ணினா அப்படின்னு சங்கர விஜயங்கள், பிராச்சீன சங்கர விஜயங்கள்லாம் சொல்றது நியாயம் சத்தியம் அப்படிங்கிறதுக்கு பல நமக்கு இது மாதிரிலாம் விஷயங்கள் தெரியுது. அந்த காஞ்சிபுரத்துல ஆச்சாரியால்
பகவத்பாதால் 2500 வருஷத்துக்கு முன்னால் சர்வஜ்ஞ பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணியிருந்தாலும் அது தொடர்ந்து காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளால் அங்கேயே ராஜதனியா வச்சிருந்து பரிபாலனம் பண்ணப்பட்டு வந்தது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டுல கர்நாடக யுத்தம் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஹிஸ்டரியில ரொம்ப பிரசித்தம். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போட்டா போட்டி, யார் இந்த தேசத்தை அபகரிக்கிறது அப்படின்னு. அதனால இந்த கர்நாடக யுத்தம் அப்படின்லாம் ஒன்று நடந்திருந்தது. இவன் என்ன பண்ணுவா, இந்த பிரெஞ்சுக்காராலும் வெள்ளக்காராலும் இந்த நம்ம நாட்டுல பல ராஜாக்கள்லாம் ஆட்சி பண்ணியிருந்தா இல்லையா, பிரதேசமா, அவளெல்லாம் தங்கள் பக்கத்துக்கு வச்சுப்பா. ஆசை காட்டி அத்தை பண்ணி தங்க பக்கம் வச்சுட்டு தங்கள் சைடுல இவா ஒரு பக்கம் சில பேர்லாம் தங்க பக்கம் வச்சுப்பா, அவா தங்களை சில பேர்லாம் தங்கள் பக்கம் வச்சுப்பா. இப்படி வச்சுன்னு என்ன பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூட்டி விட்டு அவா ஒருத்தருக்கு ஒருத்தரே சண்டை போட்டுக்கிறது. போட்டுண்டா அந்த இடம் ஒரே கலையபரமா போயிடும், கலவரமா போயிடும். அந்த சமயத்துல இவா உள்ள போந்து அங்க அதை ஆக்கிரமிச்சுக்கிறது. இது மாதிரிலாம் பண்ணியிருந்த காலம். அப்படி இருக்கிறதே ஆற்காடு நவாபுக்கும் இந்த சண்டையெல்லாம் வந்தது. அந்த ஆற்காடு நவாபெல்லாம் வந்து இதுங்க. அதே மாதிரி ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்த சுல்தான் மாலிகாப்பூர் இங்க தட்சிண தேசம் வரைக்கும் ராமேஸ்வரம் வரைக்கும் படையெடுத்து வந்தது எல்லாம் சருது. இப்படி அந்நியர்கள்லாம் படையெடுத்து வந்து பல கலைவரங்கள்லாம் நடந்திருந்தது. இந்த கர்நாடக யுத்தம்லாம் நடந்திருந்ததுனால அந்த காலத்துல இருந்த அப்போ பீடாதிபதிகளா இருந்த 62வது பீடாதிபதிகள் ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமம். அவளால காஞ்சிபுரத்துல நித்தியம் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணிட்டு ஞான விசாரம் பண்ணிட்டு ஏகாந்தமா அமைதியா இருக்க முடியல. ஏன்னா ஒரே எப்ப பாரு ஒரே சண்டை சச்சரவு. இந்த சூழ்நிலை எப்போ சரியாகும் எப்ப அமைதி திரும்பும்னு தெரியாது. அதனால இங்க இனிமே இருக்க முடியாது, இங்க இருக்கிறது சரியே இல்லை அப்படின்னு தோணி அவ என்ன பண்ணினா, நம்ம எங்கேயான ஏகாந்தமா ஒரு இடத்துல போய் அமைதியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட அவ சொக்க தங்கத்தினால பண்ணின விக்கிரகம் காமாட்சி விக்கிரகம். அந்த பங்காரு காமாட்சின்னு அந்த தங்க சிலையான காமாட்சி விக்கிரகத்தையும் படுத்தி, ஏன்னா அந்நியர்கள் படையெடுப்புல கோவிலை உடைக்கிறது, சிலையை உடைக்கிறது, அதில் உள்ள ஐஸ்வர்யங்களை சூறையாடுறது இப்படி எல்லாம் பண்ணியிருந்ததுனால இந்த தங்க விக்கிரகத்துக்கு ஏதான ஹானி வந்துட போறதுன்னு இந்த தங்க விக்கிரகத்தையும் எடுத்துட்டு இங்கேருந்து தென் திசையை நோக்கி போக உடையார்பாளையம்ங்கிற இடத்துக்கு போனா. கங்கை கண்ட சோழபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்க பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ ஒரு ஜமீன்தார், அவ குறுநில மன்னர்கள் மாதிரி இருந்தா. ஒரே காடு சூழ்ந்த இடம். அதனால உள்ளுக்குள்ள போயிட்டோன்னா அமைதியா இருக்கும். அந்த ஜமீன்தார்லாம் சொன்னா உடையார் பாளையத்துக்காரா அந்த ஆச்சாரியை வரவேற்று இங்கேயே இருக்கணும், நாங்க எல்லா வசதியும் பண்ணித்தரோம், இங்க ஒரு தொந்தரவும் இல்லை, யாரானு வந்தா நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அங்க கொஞ்ச நாள் இருக்க தஞ்சாவூர்ல ஆட்சி பண்ணியிருந்த மராட்டி மன்னன் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நேரம் இந்த ஆச்சாரியாள்கிட்ட வந்து, நீங்க இங்க இருக்க வேண்டாம், ராஜதானியான தஞ்சாவூர்லயே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, தன் பக்கத்திலேயே இருந்தா இன்னும் சேஃபா இருக்கும் அப்படின்னு அந்த ராஜாவை வற்புறுத்தி அழிச்சுன்னு போக இவ தஞ்சாவூருக்கு போனா. இந்த பாளையக்காரர்களை பத்தி ரொம்ப முக்கியமா சொல்லணும். நமது தேசத்துல இந்த அந்நியர்கள் படையெடுப்புல அவ கோவில்லாம் பல கோவில்லாம் இடிச்சா, இனிமே விக்கிரகத்தெல்லாம் நாசம் பண்ணினா, சூறையாடினா அப்படின்லாம் சொல்றோம். அப்படி சொன்ன பல சந்தர்ப்பங்கள்ல பல க்ஷேத்திரங்களுக்கு இன்னைக்கு பெரிய ரொம்ப முக்கியமா இருக்கிற பல க்ஷேத்திரங்களுக்கு சிதம்பரம், திருவாரூர், காஞ்சிபுரத்துல வரதராஜர், காமாட்சி, ஸ்ரீரங்க ரங்கநாதர் இது மாதிரி கோவில்லாம் சூறையாடி இருக்கா. பல நிர்பந்தங்கள் வந்திருக்கு, பல கஷ்டங்கள் வந்திருக்கு. அந்தந்த சமயத்திலும் அந்தந்த மற்றதெல்லாம் போனா கூட விக்கிரகம் சுவாமி சிலையெல்லாம் போயிடாத இருக்கணுமே அப்படிங்கிறதுனால அங்கங்க இருந்துவா என்ன பண்ணியிருக்கா, அந்த திருவாரூர் தியாகராஜாவை, சிதம்பரம் நடராஜாவை, ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை, காஞ்சி காமாட்சிய, வரதராஜரை எல்லா சுவாமியும் கொண்டு கொண்டு இந்த பாளையக்காரர் பாதுகாப்புல இந்த உடையார் பாளையத்துல வச்சு ரட்சிச்சுருக்கா. இன்னைக்கு போனேன்னா அங்க ரங்கநாத மண்டபம், வரதராஜ மண்டபம், காமாட்சி மண்டபம், தியாகராஜ மண்டபம், நடராஜ மண்டபம் அப்படின்லாம் இருக்கு. அங்கங்க வச்சு பாதுகாத்துன்னு இருக்கா. அப்புறம் அந்தந்த க்ஷேத்திரங்கள்ல அமைதி திரும்பின அப்புறம் பழையபடி போய் அங்க இருந்திருக்கு. அதனால அப்படி தெய்வங்களுக்கெல்லாமே ஒரு சிக்கல் வந்து இக்கட்டு வந்திருக்கிறதே, அந்த தெய்வங்கள்லாமும் காப்பாத்தி நாட்டுல ஒரு தர்மத்தை காப்பாத்தி ஆன்மீகத்துக்கு திருப்பணி செஞ்சவா இந்த பாளையக்காரர்கள். ஆனா நம்மளோட காலத்தோட கோலத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்படி தெய்வங்களுக்கு எல்லாமே ஒரு சிரமம் இந்த காலத்தெல்லாம் காப்பாத்தி தர்மத்தை காப்பாத்தினவா இன்னைக்கு அந்த குடும்பம்லாம் எவ்வளவு சிரமத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா உலகம் எவ்வளவு நன்றி இல்லாத இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. அப்படி இருக்கக்கூடாது. அவள்லாம் தான் அவளெல்லாம் காப்பாற்ற வேண்டியது, அவள்லாம் சௌக்கியமா பார்த்துக்க வேண்டியது உலகத்தோட கடமை, ஆஸ்திகாலோட கடமை. அப்படி அந்த உடையார்பாளையத்துல அந்த ஆச்சாரியர்கள் இருக்க அங்கேருந்து வந்து தஞ்சாவூர் ராஜா அழிச்சுன்னு போக தஞ்சாவூருக்கு போனா, அங்க போய் இருந்தாலும் அந்த ஆச்சாரியாளுக்கு ஒரு குறை இருந்தது.
பகவத் பாதாள் 7 மோட்சபுரியில ஒன்னான காஞ்சிபுரத்துல மடத்தை ஸ்தாபிதம் பண்ணினா. இத்தனை நாளா 2300 வருஷமா இங்கேயே இருந்துட்டு வருது. அப்படி இருந்த ஒரு மடத்தை நம்ம காலகட்டத்துல மாற்ற முடியுமா, இடம் மாற முடியுமா, ஆயிடுத்து சூழ்நிலை காலத்தோட கோலம். அப்படி மாறி வந்தாலும் அந்த மோட்சபுரியில இருந்த நம்ம மடம் அதுக்கு சமமா இன்னொரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணா, மோட்சபுரி 7 மாதிரி மோட்ச நதி 7, கங்கேச்ச யமுனேச்சேவா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரின்னு அந்த 7 மோட்ச நதி தீரமான ஒண்ணுல ஏதானும் ஒண்ணுல இருக்கணும்னு ஆசைப்பட, இந்த 7 மோட்ச நதியில 6ம் வடக்க இருக்கு. ஒன்னே ஒன்னான மோட்ச நதியான காவேரி தெற்க பாயிருது. அந்த காவேரி கரையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட, அந்த காவேரி பாயிர மோட்ச நதியான காவேரி பாயிர சோழ தேசத்துல ஏதானும் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட, இத உணர்ந்த அந்த மகாராஷ்டிர மன்னன் ஆச்சாரியாள்கிட்ட சொன்ன, இந்த காவேரி பாயிர சோழ தேசத்துல எவ்வளவோ க்ஷேத்திரங்கள் இருக்கு, அந்த எந்த க்ஷேத்திரத்துல நீங்க சொல்றீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சௌரியம் பண்ணித்தரேன், நீங்க அங்க போய் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவ செலக்ட் பண்ணினது கும்பகோணம்ங்கிற இடம். அந்த கும்பகோணத்தோட பெருமை பல விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்நியக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாசியாம் வினஷ்யதி, வாரணாசியாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது நாம இருக்கிற இடத்துல ஏதோ தோஷம் பண்ணிரும், பாபம் பண்ணிரும் அப்படின்னா நமக்கு ஒரு பச்சாதாபம், இதை எங்கேயானும் போய் இந்த பாவத்தை தொலைக்கணும் அப்படின்னு. உடனே என்ன சொல்றது சாஸ்திரம், பக்கத்துல எங்கேயானும் எவ்வளவோ க்ஷேத்திரங்கள் இருக்கு, அதுல தீர்த்தங்கள் இருக்கு, அந்த தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணி அந்த சுவாமி தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணினா நம்ம பாபம் போகும் அப்படின்னு சொல்றது. சரி, அந்த புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போறோம், அங்கேயும் போய் நாம ஏதானும் நம்மள அறியாத பாபம் பண்ணிட்டா, தவறு நடந்துருத்துனா என்ன பண்றதுன்னு உடனே காசிக்கு போங்கிறது. காசியில போய் தீர்த்தங்களுக்கெல்லாம் ரொம்ப ராணியான கங்கையில ஸ்நானம் பண்ணி விஸ்வேஸ்வர விசாலாட்சி அன்னபூர்ணிலாம் தரிசனம் பண்ணினா அந்த பாபம் போயிடும் அப்படிங்கிறது. சரி, நம்ம இடத்துல பண்ணின பாபம் புண்ணிய கஷேத்திரத்துல போனா போயிடுறது, புண்ணிய கஷேத்திரத்துல பண்ணின பாபம் வாரணாசி காசியில போனா போறது. சரி, காசியிலையும் போய் பாபம் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு காரணம், இது இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த பாபம் பண்ணினது மட்டும் என்ன, அந்த வாசனை என்ன பண்ணு துரத்தின்றே வரும், எங்க போனாலும் நம்மள ஏதானும் தவறு பண்ண வைக்கும். அதனாலதான் நம்ம துஸ்சங்கத்தை விளக்கணும், சத் சங்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, இந்த பாப வாசனையே இல்லாத பாபமே பண்ணாத இருக்குன்னா சாதுக்களோட சத் சங்கத்துல இருந்தால்தான் அப்படி வரும். அந்த சூழ்நிலையே நம்மள பாபம் பண்ணாத படிக்க வைக்கிறாப்புல இருக்கணும். அதனால்தான் சத் சங்கத்தோட மகிமை அப்படி பெருமையா சொல்றது. அப்படி வாரணாசியில போய் பண்றோம், அங்க பாவம் பண்ணிட்டா என்ன பண்ண, நேர காவேரி தீரமான கும்பகோணத்துக்கு வா. கும்பகோணத்துல வந்து காவேரியில ஸ்நானம் பண்ணி கும்பேஸ்வரர் மங்களாம்பா முதலான சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணு, பாப்பம் போயிடும் அப்படின்னு. சரி, இப்ப கும்பகோணத்துல இருக்கிறவெல்லாம் பாப்பம் பண்ண மாட்டாளா, கும்பகோணத்திலையும் போய் பாப்பம் பண்ணிட்டோன்னா என்ன பண்றதுன்னு பார்த்தர். இதுக்கு மேல உனக்கு இனிமே இடம் சொல்ல முடியாதுன்னு கும்பகோணத்திலேயே பாப்பம் பண்ணியா கும்பகோணத்திலேயே தொலைன்னு, கும்பகோணே கிருதம் பாப்பம் கும்பகோணே வினஷ்யதி. காரணம், இதுக்கு மேல இனிமே சொல்றதுக்கு இடம் இல்லை. இனிமே நாம கைலாசத்துக்கு போனா என்ன பண்ணேன், அங்க போய் தப்பு பண்ணா என்ன பண்ணு, வேற வழி கிடையாது, கைலாசத்திலேயே தான் தொலைக்கணுங்கிறாப்புல அப்படி ஒரு மகிமை உள்ளது. க்ஷேத்திரம் பெரிய பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு, மங்களாம்பிகா மந்திரபீடேஸ்வரி அப்படின்னு அம்பாளோட சக்தி பீடங்கள்ல ஒண்ணு. அம்பாள் மந்திரபீடத்துல இருக்கா, மந்திரபீடேஸ்வரி அப்படின்னு. இந்த கும்பேஸ்வரர் தான் பிரளயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு, இந்த சிருஷ்டி பீஜங்கள்லாம் ஒரு கலசத்துல போட்டு பிரம்மா மலையில வச்சுட்டு கைலாசத்துல வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க, மகா பிரளயம் எல்லா இடத்துலயும் வர, அந்த பிரவாகத்துல இந்த சிருஷ்டி பீஜத்தோட கலசம் முதந்து போயிடுத்து. முதந்து போனா இந்த சிருஷ்டி பீஜம் இருந்தாதான் பிரம்மாவால அடுத்தது சிருஷ்டி பண்ண முடியும். அப்படி இருக்க அந்த சிருஷ்டி பீஜத்தெல்லாம் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரன் என்ன பண்ண, பிரார்த்தனை பிரம்மாவோட பிரார்த்தனைக்கு இணங்க, தேவதைகளோட பிரார்த்தனைக்கு இணங்க பரமேஸ்வரன் கிராத ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய, கிராதன்னா வேட ரூபத்துல வந்து ஒரு பானத்தை போட்டு அந்த கலசத்தை உடைக்க, அதுலேருந்து சிருஷ்டி பீஜத்தெல்லாம் பிரம்மா எடுத்து சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. க்ஷேத்திர மகாத்மியம் அதெல்லாம் சொல்றது. அப்படி அந்த கலசத்தை உடைக்கிறதே அதோட அந்த கழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகம் இருந்துதான் கும்பகோணம், குடமூக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. அந்த கும்பகோண க்ஷேத்திரம் அந்த
அந்த கலசத்துல அமிர்த பீஜம்லாம் வச்சிருந்தாலே அந்த கலசத்துல இந்த தீர்த்தம்லாம் இருக்கிறது தான் மகாமக குளம் அப்படின்னு தடாகம்னு தீர்த்தம்னு சொல்றோம். அதுவா இருக்கு. அங்க 12 வருஷத்துக்கு ஒரு தினம் எப்படி வடதேசங்கள்லாம் கும்பமேளா நடக்கிறதோ அது மாதிரி இந்த தென் திசையில நடக்கிற ஒரே கும்பமேளா இந்த மகாமகம்னு சொல்லக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வருது. குரு சிம்ம ராசியில மகா நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறது இந்த கும்பகோணத்துல விசேஷமா நடக்கிறது. இப்படி க்ஷேத்திரம், தீர்த்தம், மூர்த்தின்னு எல்லா விதத்திலையும் பெருமை மிகுந்தது இந்த கும்பகோணமா இருக்கிறதுனால இந்த கும்பகோணத்தை அந்த ஆச்சாரியால் செலக்ட் பண்ணா. அதுக்கு மேல இந்த கும்பகோணத்துக்கு இன்னொரு விசேஷ பெருமை இருக்கு. என்னன்னா ஆச்சாரியாளுக்கு பகவத்பாதாளுக்கு ரொம்ப நெருங்கின சம்பந்தம் உள்ளது இந்த கும்பகோணம். அது என்ன அப்படின்னா பகவத்பாதாள் காலடியில பிறந்தா கேரள தேசத்துல அப்படின்லாம் நாம பார்க்கிறோம். இந்த கேரள தேசம்ங்கிறதே பரசுராமரால நிர்மாணம் பண்ணப்பட்டது. பரசுராமர் என்ன பண்ணார், எல்லா க்ஷத்திரியாலையும் ஜெயிச்சு எல்லா ராஜ்யத்தையும் தான் அடைஞ்சார். இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுனால என்ன பண்ணினார், தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ண காஷ்யபர் அவர்கிட்ட இது அத்தனை பூதானமா வாங்கிட்டார். காஷ்யபருக்கு ஒரு பூதானம் பண்ணினார். உடனே காஷ்யபர் சொன்ன எல்லா பூமியும் என்கிட்ட கொடுத்துட்டு இனிமே என் இடத்துல இருக்கக்கூடாது, நீ தனியா போகணும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்றது, எடுக்கிறதுக்கு இடம் வேணுமே. அப்ப என்ன பண்ணினார், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேல ஏறி நின்றுட்டு அது வரைக்கும் சமுத்திரம் இருந்தது. தன்னோட பரசுவ கோடாலிய சமுத்திரராஜன் ஆக்ஞை போட்டு சொல்லி விட்டு எறிஞ்சார். இந்த பரசு இந்த கோடாலி எது வரைக்கும் போய் விழறதோ அது வரைக்கும் நீ ஒதுங்கி எனக்கு நிலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த பரசுராமரோட அந்த கோடாலி எங்க போய் விழுந்ததோ அது வரைக்கும் சமுத்திரராஜன் ஒதுங்கி இடம் கொடுக்க, அதுதான் இன்னைக்கு கேரள தேசம் அப்படின்னு. இன்னைக்கும் பரசுராம கஷேத்திரம் அப்படி வந்ததுதான் இந்த கேரள உற்பத்தி அப்படின்லாம் சொல்றது. அந்த பரசுராம கஷேத்திரம் அதுக்கு இவர் லேண்டை கிரியேட் பண்ணிட்டார். அங்க மனுஷா வேணுமே, அதுக்கு எங்கேருந்து அதை கிரியேட் பண்ண முடியாது. இனிமே பிரம்மாவுக்கு போட்டியா சிருஷ்டி பண்ண முடியாது. அதனால என்ன சொல்றது அப்படின்னா, இந்த பரசுராமர் இந்த நிலத்துல வசிக்கிறதுக்கு மனுஷாலாம் வேணுங்கிறதுனால பக்கத்துல இருந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா முதலான தேசங்கள்ல இதெல்லாம் படிச்ச வேத வித்துக்கள் பிராமணோத்தவர்கள்லாம் கொண்டு வந்து அங்க குடியேற வச்சார் அப்படின்னு. நம்பூதிரிகள் பரம்பரையெல்லாம் அப்படி வந்ததுதான். இன்னமும் அவளோட வீட்டு பேர்லாம் வச்சுருப்பா. அதுல பார்த்தாலே தெரியும் இவ கன்னட தேசத்திலேருந்து வந்து வாழா, தமிழ் தேசத்திலேருந்து வந்து வாழா, தெலுங்கு தேசத்திலேருந்து வந்து வாழான்லாம் தெரிஞ்சுடும். அப்படி பல பேரையும் அங்க மைக்ரேட் பண்ணி கொண்டு போனார். அப்படி கொண்டு போறதே என்ன பண்ணா, அதனாலதான் நம்பூதிரிகளுக்கு மற்ற இடத்துக்கு இல்லாத சம்பிரதாயங்கள்ல மாத்தின காரணம், இவ பழையபடி இந்த இடத்துல சரியில்லைன்னு தங்களோட ஒரிஜினல் லேண்டுக்கு பெய்டாத இருக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கேயே கம்பல்சரியா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகால இருந்தெல்லாம் இவர் பிராமணாலாம் அங்க கொண்டு போனா அப்படின்னு சொன்னோம். அப்படி தமிழ்நாட்டிலேருந்து சோழ தேசத்திலேருந்து மைக்ரேட் ஆகி போன ஒரு குடும்பம் தான் பகவத்பாதாளோட குடும்பம். அந்த பகவத்பாதாளோட அந்த மூதாதைகள் எங்க இருந்தா அப்படின்னா, இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல சிவபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சிவபுரத்துல தான் பகவத்பாதாளோட பூர்வீகமான ஊர். அவளோட மூதாதையர்கள்லாம் இருந்தது. இதுக்கு சாட்சியா என்னன்னு, அந்த ஊர்ல உள்ள சுவாமி பேர் சிவகுருநாதன் பேரு. அந்த சிவபுரத்தில் உள்ள சுவாமி பேர் சிவகுருநாத சுவாமின்னு பேரு. பெரியவா சொல்றா, பகவத்பாதாளோட அப்பா பேரும் சிவகுருன்னே இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனா கூட அங்க பழப்பு நிமித்தமா அங்க போய் இருந்தா கூட நம்மளோட பிராச்சீனமான ஊரு, அந்த ஊர்ல உள்ள சுவாமி, அதெல்லாம் நமக்கு அந்த அபிமானம் விடாது. அதனால்தான் போல இருக்கு பகவத்பாதாளோட தாத்தாவான வித்யாதிராஜர் தன்னோட பூர்வீக ஊர் க்ஷேத்திரமூர்த்தியான சிவகுருநாத சுவாமி பேரையே தன்னோட பிள்ளைக்கு சிவகுருன்னு பேர் வச்சிருக்க. இதுதான் பகவத்பாதாளோட அப்பாவோட பேராவும் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்க இந்த சிவபுரத்திலேருந்து ஆச்சாரியால் போனதுனால ஆச்சாரியாளுக்கு மூதாதையர்களோட ஊரெல்லாம் இந்த கும்பகோணமும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற சிவபுரமும். இந்த கும்பகோணம்ங்கிறது, இந்த சிவபுரங்கிறது கும்பகோணத்தோட பஞ்சக்ரோஷ எல்லைக்குள்ள வந்துடுறது. பஞ்சக்ரோஷ எல்லை அப்படின்னு ஒரு சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம். ஒரு புண்ணிய கஷேத்திரம் இருந்தா அதை சுத்தி பஞ்சக்ரோஷம்னா 5 குரோஷம், கிலோமீட்டர் கணக்கில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேல அந்த க்ஷேத்திரம். இப்ப காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சிபுரத்தை சுத்தி 10 கிலோமீட்டர் வரைக்கும் காஞ்சிபுரத்தோட பெருமை தான். கும்பகோணம் அப்படின்னா கும்பகோணத்தை சுத்தி 10 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கும்பகோணத்தோட விசேஷம்தான். அப்படி பார்த்தா இந்த பஞ்சக்ரோஷ எல்லைக்குள்ளேயும் இந்த கும்பகோணமே இருக்கு, காவேரி தீரமாவும் இருக்கு. அதனால இந்த கும்பகோணத்தை செலக்ட் பண்ணி சொல்ல, அந்த இடத்துல மகாராஷ்டிர ராஜா டபீர் பந்த் அப்படிங்கிற தன்னோட மந்திரியை விட்டு பிராச்சீனமா இருந்த மடத்தையே விஸ்தாரமா கட்டித்தர சொல்லி, மடத்துல கைங்கரியம் பண்றவாளுக்கு எல்லாம் அவ தங்கறதுக்கு வசதியா எல்லாம் சாலைகள்லாம் அமைச்சு
எல்லாம் பண்ணி நிர்மாணம் பண்ணி கொடுத்து சௌக்கியம்லாம் பண்ணி கொடுக்க அன்னியிலேருந்து 200 வருஷமா இந்த காஞ்சி காமகோடி பீடம் கும்பகோணத்திலேயே எங்கிண்டு வருது. அதுக்கப்புறம் பெரியவா நாளில் தான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த காஞ்சிபுரத்துக்கே பழையபடி ராஜதானியா இந்த காஞ்சி காமகோடி பீடம் வந்தது. இப்படி கும்பகோணத்துக்கு மைக்ரேட் ஆகி போய் அங்கே 200 வருஷமா இருந்ததுனாலேயே காஞ்சி காமகோடி பீடத்தில் 62, 63, 64, 65, 66 எல்லா பீடாதிபீடும் அங்கே கும்பகோணத்திலேயே இருக்கிறாப்லேயே ஆயிடுத்து. இது ஒரு இடத்துல போய் நம்ம சௌக்கியமா இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துலயே நிரந்தரமா இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் இயற்கை. இன்னைக்கு கூட பாக்குறோம், அமெரிக்காவுக்கு போனா அங்க சௌக்கியமா இருந்தா வீடு வாசல் வேண்டாம் அங்கேயே செட்டில் ஆயிடுறா. அதை போலதான் இங்கேயும் வாழும் இப்படி ஆகியிருக்கா. அது எந்த அளவுக்கு ஆயிடுத்துன்னர், இது கும்பகோண மடம் கும்பகோண மடம் கும்பகோண சுவாமிகள் அப்படின்னு வாழ சொல்ற அளவுக்கு அந்த கும்பகோணமும் இந்த காமகோடி பீடத்துக்கும் ஒட்டி நொடுத்து. ஆனா ஆச்சாரியால் இதுதான் வரலாறு, இது சரிங்கிறதுக்கு இதுக்கு இன்னொரு பலம் என்ன அப்படின்னர், முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்னு கர்நாடக இசையில பெரிய மேதை, அவரோட தாத்தா வெங்கடேஸ்வர தீட்சிதர். முத்துசுவாமி தீட்சிதர் இந்த வெங்கடேஸ்வர தீட்சிதருக்கெல்லாம் பூர்வீகம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல விரிஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊர். அந்த முத்துசுவாமி தீட்சிதரோட அப்பா ராமசுவாமி தீட்சிதர், அவரோட அப்பா வெங்கடேஷ தீட்சிதர், இவெல்லாம் ஸ்ரீவித்யா உபாசகர். அந்த வெங்கடேஷ தீட்சிதருக்கு அம்பாள் நேரம் வந்து இந்த பிரதேசத்துல கலவரம் வரப்போறது, அதனால நீ எல்லாரையும் அழிச்சுட்டு தென் திசையை நோக்கி மத்தியார்ஜுனம்போ அப்படின்னு அம்பாள் உத்தரவு பண்ணிதான் முத்துசுவாமி தீட்சிதர் சரித்திரத்தை சொல்றது. அவ தாத்தா நாள்லயே முத்துசுவாமி தீட்சிதர் அப்பாவுக்கு 7-8 வயசு இருக்கிறதையே மத்தியார்ஜுனத்துல வந்தா தங்கி இருந்தா, அப்புறம் கோவிந்தபுரத்துல இருந்தா, அதுக்கப்புறம் தான் திருவாரூர்ல போய் தீட்சிதர் பிறந்தார் அப்படின்னு அந்த சரித்திரம் சொல்றது. இது அந்த வெங்கடேஷ தீட்சிதரோட காலமும் இந்த 62வது ஆச்சாரியர்கள் காலமும் சமகாலம். இப்படி எல்லாம் பார்த்தா எல்லா விதத்திலையும் பார்த்தா இந்த வரலாறுலாம் நமக்கு நிரூபணமாகுது. அதனால இந்த காஞ்சி காமகோடி பீடம் கும்பகோணத்துல போய் இருந்ததுனாலதான் 1907 மே மாசம் 9ஆம் தேதி பெரியவாளுக்கு கும்பகோணத்துல அந்த சாஸ்திரோக்தமா பட்டாபிஷேகம் நடந்தது.